சரியாக நீங்கள் வாசிக்கும்படியாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதான வார்த்தையை வாசியுங்கள். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக அன்போடு கேட்டுள்ளது. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை எப்படி பார்க்கணுமா? கண்டடைய கூடிய சமயத்தில் அவரை தேடுங்கள். தேவனை கண்டடையக்கூடிய நேரத்தில் தேடுங்கள். தேவனை எப்பமெல்லாம் கண்டடையலாம் அப்படின்னு சொன்னால் அதற்கு முந்தின பகுதியும் அதற்கு பிந்தின பகுதியும் அதனுடைய விவரங்களையும் விளக்கங்களையும் உங்களுக்கு கொடுக்கிறது. தேவனை எப்பொழுது கண்டடையலாம்? தேவனை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். தேவன் சமீபமாக இருக்கையில், சமீபம் சொன்னா கடவுள் உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கையில் நீங்கள் என்ன செய்யுங்க? அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்கு என்ன செய்வார்? மறு உத்தரவு தருவார், உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். இப்போ கண்டடையக்கூடிய நேரம் எது? அவர் நம்ம பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற நேரம் எது? இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்ளாமல் என்ன செய்ய முடியாது? தேவனை கண்டுபிடிக்க முடியாது. தேவனை கண்டடைய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதே 55ஆம் அதிகாரம் அந்த 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். யாரெல்லாம்? முதல்ல தாகமாக இருக்கிறவர்கள். யார் மேல தாகமாக இருக்கிறவங்க? தேவனை பார்க்க வேண்டும், தேவன் நமக்கு காட்சி அளிக்க வேண்டும், தேவன் என் பக்கத்தில் இருக்க வேண்டும், தேவன் என்னோடு பேச வேண்டும், தேவனுடைய வார்த்தை, நான் ஜெபிக்கிற வார்த்தை என் தேவன் எனக்கு மறு உத்தரவு தர வேண்டும் என்ற தாகத்தோடு இருக்கிறவர்களை பார்த்து, தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க? எங்கே வாங்க? தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்க. எல்லாருக்கும் தண்ணி இல்லைன்னா என்ன ஆகும்? தண்ணி இல்லைன்னா எல்லாரும் என்ன செய்யணும்? உலகத்தில் வாழ்க்கை செய்ய முடியுமா? முடியாது. தண்ணீர் இல்லைன்னா என்ன செய்வோம்? எல்லாத்துக்கும் தண்ணி தேவை. மரங்களுக்கு தண்ணி தேவை, மிருகங்களுக்கு தண்ணி தேவை, பறவைகளுக்கு தண்ணி தேவை, மனிதனுக்கு தண்ணி தேவை. தண்ணீர் எல்லா ஜீவன்களுக்கும் தண்ணி தேவை. நிலத்துக்கு தண்ணி தேவை. நிலத்துக்கு தண்ணி இல்லைன்னா என்ன வராது? தங்கம் விளையாது. நிலத்துல தங்கம் விளையணும்னாலும் தண்ணி தேவை. நிலத்துல வச்சிரக்கல், மாணிக்கக்கல், விலை உயர்ந்த கல்லுகள் விளையணும்னாலும் தண்ணி தேவை. தனி சூரிய வெப்பம் மட்டும் இருந்ததுன்னா நம்ம எல்லாம் பொசுங்கி போயிடுவோம். ஆகவே சூரியனை என்ன செய்யணும்? சூரியனுடைய வெப்பத்தை நீக்குவதற்கு என்ன தேவை? தண்ணி தேவை. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? அப்ப இந்த தண்ணி எங்கிருந்து வருகிறது? இந்த தண்ணி எங்கிருந்து வருகிறது என்று வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது அவர் வேதம் சொல்லுகிறது. 10ஆம் வசனம், 55ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. என்ன சொல்லுகிறது? என்ன சொல்லுது? மாரியும் இன்னொன்னு என்னது? உறைந்த மழையும். மாரிங்கிறது என்னது? மழை பெய்யுறது. உறைந்த மழை அப்படின்னு சொல்றது என்னது? பனி பெய்கிறது. என்னது? பனி பெய்கிறது. அப்போ ராத்திரி பனி பெய்கிறது, பகல்ல என்ன செய்யுது? மழை பொழிகிறது. இந்த மழைக்கு 3 அனுபவங்கள் உண்டு. இந்த மழை நீருக்கு எத்தனை அனுபவங்கள் உண்டு? 3 அனுபவங்கள் உண்டு. ஒன்று முன்மாறி மழை. ஒன்றுக்கு பேர் என்ன? முன்பகுதிக்கு மழை பெய்யணும். விதைக்கிறதுக்காக மழை பெய்யணும். ரெண்டாவது அந்த விதை வளர்றதுக்காக என்ன செய்யணும்? பின்மாறி மழை பெய்யணும். அது அறுவடைக்கு தயாராகுவதற்காக என்ன செய்யணும்? பின்மாறி மழை பெய்யணும்.
மூன்றாவது இதுல நல்ல பக்குவம்